அஃப்ரா குட்டி வளர்ந்தாலும் வளர்ந்தாங்க. கை, காலு, வாய் 3க்குமே எப்பயுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. காலு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு நடந்துக்கிட்டே இருக்குது. கை பார்த்தீங்கன்னா எதையாவது கொட்டி விட்டுட்டு களைச்சி விட்டுட்டே இருக்கா. வாயில் பாருங்கள் எனி டைம் பேப்பர்லேருந்து எல்லாமே வாயில் தான் இருக்குமே. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கீழே வைக்க முடியல. எப்படா அசர்வா அம்மா நம்ம களைச்சி போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா போல். எப்படா இவன் இப்படி திரும்புவா நம்ம வாய்க்குள்ளே எடுத்து போடலான்னு ஒரு ஐடியாலே சுற்றிட்டு இருப்பா போல் இருக்குது. எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில் எதுவுமே செய்யாத மாதிரி அப்பாவே சிரித்து எப்படியோ சமாளித்து நம்மளை ஐஸ் வச்சிடுறா. டெய்லி முக்கியமான வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? அவள் கழிச்சு போட நம்ம எடுத்து வைக்க ஒரே கூத்தாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த காலத்தில் எப்படி தான் அத்தனை பாப்பா பெற்றுட்டு சைலண்ட்டாக வளர்த்தாங்கன்னே தெரியலைங்க. அவங்களுக்குலாம் பெரிய அவார்டு தான் வாங்கி கொடுக்கணும்ல. இப்போல்லாம் ஒரு பாப்பா வளர்க்குறதுக்கே ஒரு ஆர்மியே தேவைப்படும் போல இருக்குது. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் ரஸ்கெல்லாம் வாங்கியிருந்தேன்னா அதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே ப்ரௌனி வீடியோவாக இருந்துச்சு. அதை பார்த்து அஃபின் பாப்பா கேட்டா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன்.